ஆக பொதுவாக கொடுத்து வைத்தவர்கள், பேறு பெற்றவர்கள், ஆசி பெற்றவர்கள், பாக்கியசாலிகள் என்று நாம் சொல்லுவவர்களெல்லாம் சமுதாயத்தில் உயர் அந்தஸ்திலே இருப்பார்கள், பணக்காரர்களாக இருப்பார்கள், செல்வாக்கு மிக்கவர்களாக, சொல்வாக்கு மிக்கவர்களாக, பொருளாதாரத்திலே தலை தூக்கியவர்களாக இருப்பார்கள். அன்னை மரியாளும் பேறு பெற்றவர்தான். அவரும் ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்தான். அவரும் கொடுத்து வைத்தவர்தான். பணக்காரரா அல்லது சமுதாயத்தில் செல்வாக்கு மிகுந்தவரா அல்லது பல பிள்ளைகளை பெற்ற மகராசியா? பைபிள் நமக்கு சொல்லுகிறது, குறிப்பாக இன்று வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தின் கடைசி வசனம், லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 45வது வசனம். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 45வது வசனம். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர், சொல்லி முடிச்சிருங்க, பேறு பெற்றவர். எல்லாம் சேர்ந்து சொல்லாமல் நான் சொல்ல ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர்.